திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெல்கம் டு மை சேனல் சிவாயம். இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளில் இருந்தும் ஒவ்வொரு பதிகமாக நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பயிற்சி பண்ண போறது 3ஆம் திருமுறையிலிருந்து திருநெல்வேலி திருப்பதிகம் என்கின்ற பதிகம். மருந்தவை மந்திரம் என்று தொடங்கும் பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ண போறோம். இதை எழுதி அருளியவர் திருஞான சம்பந்தர் அவர்கள். இப்போ இந்த பதிகத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பை நம்ம பார்க்கலாம். மருந்தவை மந்திரம் என்பது திருஞான சம்பந்தரால் எழுதப்பட்ட தேவார பாடல். இது திருநெல்வேலி தலத்திற்கான பதிகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த பாடலில் இறைவனின் நாமத்தை சிந்திப்பதால் துயரங்கள் நீங்கி மறுமை நன்னெறி கிடைக்கும் என்று ஞான சம்பந்தர் கூறுகின்றார். அது எப்படின்னா, மருந்தவை மந்திரம், இந்த வரிகள் எதை குறிக்கின்றதுன்னா, எவை மருந்துகள் அப்படின்னா மந்திரங்கள் தான் மருந்துகள் அப்படின்னு சொல்றார். அதுதான் மறுமைக்கான நல்ல வழிகள் என்று கூறுகின்றார். மறுமையில் கிடைக்கும் முக்தி மற்றும் நல்வாழ்வை அளிப்பது இந்த தேவார திருப்பதிகங்கள். இப்போ இந்த பதிகத்தின் பொருளை நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு பாடலாக நாம் பொருளை படித்து கேட்டு உணர்ந்த பின்பு இந்த பாடலை பாடுவது மிகவும் சிறப்பான ஒரு செயல். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாட்டுக்குள்ள பொருளை பார்க்கலாம். மருந்தவை மந்திரம் என்று ஆரம்பிக்கும் இந்த பாடலுக்குரிய பொருள்: நல்ல நெஞ்சமே, இறைவனின் திருநாமத்தை சிந்தனை செய்வாயாக. அத்திருநாமமானது மருந்தாக இருந்து நோயை தீர்க்கும் மந்திரமாக விளங்கி அச்சத்தை போக்கும் மறுமையில் நற்கதி தரும் மற்றும் உயிர்கள் அடைதற்கேற்ற பயன்கள் யாவும் தரும். போக்க முடியாத துன்பத்தை போக்கும் அத்திருநாமத்திற்குரிய இறைவன் குளிர்ச்சிமிக்க சோலையில் கொன்றை மலர்கள் பொன்னிற பூக்களை உதிர்க்க நெருங்கியுள்ள பசுமையான அழகிய சிறுந்தி மரங்கள் செம்பொன் போன்ற மலர்களை பூக்கின்ற திருநெல்வேலியில் வீற்றிருந்தருள்கின்ற அருட்செல்வர் ஆவர். 2வது பாடலுக்குரிய பொருள்: நெருங்கிய குளிர்ந்த சோலையில் நுழைந்து செழித்து வளர்ந்துள்ள தாளம்பூவில் படிந்து தென்றல் காற்று வந்து வீசுகின்ற திருநெல்வேலியில் வீற்றிருந்தருள்கின்ற சிவபெருமான் எப்போதும் ஒரே தன்மையுடையவர் என்று நினைப்பதற்கு முடியாதவர் ஆவர். அவர் இடபவாகனத்திலேறி செடிச்சியர் போன்ற தாழ் குலத்தோர் மனைதோறும் சென்று பிச்சை ஏற்கும் இயல்பும் உடையவர். அவரை வழிபடுவீர்களாக என்று கூறுகின்றார். 3வது பாடலுக்குரிய பொருள்: புள்ளிகளை உடைய பாம்பையும் ஒரு கூறாகிய இளம்பிறை சந்திரனையும் கங்கை என்ற சுருண்ட கூந்தலை உடையவளையும் சடை மீது சுற்றி அணிந்து வெண்மையான திருநீற்றை பூசி பிறர் மயங்கும் வண்ணம் நடந்து நல்ல கிளி போலும் இனிமையான சொற்களை பேசும் தாருகாவனத்து முனிவர்களின் பத்தினிகளின் மனத்தை வசப்படுத்தும் சிவபெருமான் நெருங்கிய சோலைகள் சூழ்ந்த திருநெல்வேலியில் வீற்றிருந்த அருளும் அருட்செல்வர் ஆவர். அவரை வழிபடுவீர்களாக என்று கூறுகின்றார். 4வது பாடலுக்குரிய பொருள்: நெருங்கிய பெரிய மாடங்களிலும் மாளிகைகளிலும் மேலே கட்டப்பட்ட கொடிகள் சந்திரமண்டலத்தை தொட்டு அசைகின்ற திருநெல்வேலியில் வீற்றிருந்தருள்கின்ற அருட்செல்வரான சிவபெருமான் தரிசிப்பதற்கு இனிய மலை மகளான உமாதேவி ஒளிவிடும் பற்களால் புன்முறுவல் செய்து அருகில் இருந்து அருளவும் பாம்பை ஆபரணமாக அணிந்து ஊருக்கும் புறம்பேயுள்ள சுடுகாட்டை அரங்கமாக கொண்டு நடனம் ஆடுதலை விரும்புபவர் அவர். அவரை வழிபடுவீர்களாக. 5வது பாடலுக்குரிய பொருள்: தேன்பருக வண்டுகள் அமர்கின்ற பூக்கள் நிறைந்த சோலைகள் உடைய திருநெல்வேலியில் வீற்றிருந்து அருளும் அருட்செல்வரான சிவபெருமான் பன்றியின் கொம்புடன் அழகிய ஊமத்த மலரையும் இளம் பாம்பையும் வளைந்த வெண்ணிற பிறை சந்திரனையும் அணிந்த சடைமுடி உடையவர். கொல்லும் தன்மை உடைய புலித்தோலை ஆடையாக உடுத்தவர்.
பசுவில் இருந்து பெறப்படும் பால், தயிர், நெய், கோசலம் ஆகிய பஞ்சகவ்யத்தால் திருமுழு காட்டப்படுபவர், அரிய வேதங்களை அருளியவர், அவரை வழிபடுவீர்களாக என்று கூறுகின்றார். 6வது பாடலுக்குரிய பொருள்: புதர்களை உடைய சோலைகள் சூழ்ந்த அழகிய திருநெல்வேலியில் வீற்றிருந்து அருளும் அருட்செல்வரான சிவபெருமான் மண்டையோட்டை மாலையாக உடையவர், சினமிகு வெண்ணிற இடபத்தை வாகனமாக உடையவர், விரிந்த சடை உடையவர், திருவெண்ணீரு அணிந்த மார்பினர், புலித்தோலாடை அணிந்தவர், கோபம் பொங்கும் பாம்பை அணிந்தவர், அழகிய உமாதேவியை தம் திருமேனியில் ஒரு பாகமாக கொண்டுள்ளவர், தார்காவனத்து முனிவர்களின் பத்தினிகளை மயங்கும்படி செய்தவர், அவரை வழிபடுவீர்களாக என்று கூறுகின்றார். 7வது பாடலுக்குரிய பொருள்: வரிகளை உடைய வண்டுகள் பண்ணிசைக்கின்ற சோலைகள் உடைய எல்லா திசைகளிலும் புகழ் பரவிய திருநெல்வேலியில் வீற்றிருந்தருள்கின்ற அருட்செல்வராகிய சிவபெருமான் சங்குமணிகளை கட்டி விளங்கும் இடையினை உடையவர், அலைகளுடைய கங்கையை தாங்கிய சடைமுடியை உடைய தலைவர், அவரை மதியாது தக்கன் செய்த யாகத்தை அழித்த திறமை உடையவர், செவ்வொளி படரும் சடையினர், அவரை வழிபடுவீர்களாக என்று கூறுகின்றார். 8வது பாடலுக்குரிய பொருள்: நறுமணம் கமழும் சோலைகளில் பெண் குரங்குகள் தாவுதலால் தேன்துளிகள் சிந்துகின்ற பூக்களை கொண்ட நீர்த்துறைகளை உடைய திருநெல்வேலியில் வீற்றிருந்து அருளும் அருட்செல்வராகிய சிவபெருமான் பெருமை மிகுந்த கைலை மலையை அந்நாளில் பெயர்த்தெடுத்த ராவணனின் தலைகளும் தோள்களும் நெறியும் வண்ணம் சிறந்த மலர் போன்ற திருவடியின் ஒரு விரல் நக நுனியை ஊன்றி வருத்தினார் அல்லவா, அவரை வழிபடுவீர்களாக. 9வது பாடலுக்குரிய பொருள்: பசுமையான வாழ் போன்ற ஒளி பொருந்திய கூரிய கண்களை உடைய ஆதிசேடனாகிய பாம்பும், படுக்கையில் பள்ளி கொள்ளும் திருமாலுடன் குளிர்ந்த தாமரை பூவில் வீற்றிருக்கின்ற பிரம்மனும், முழுமுதற் பொருளான இறைவனை காண முடியாமல் அழகிய கண்களை உடைய பெருமானே அருள் புரிக என்று அவரவர் தாம் தாம் அறிந்த முறையில் வணங்கும் வண்ணம் விளங்கும் சிவபெருமானே, அந்தணர்கள் ஒன்று கூடி நால்வேதங்களை பாடவும், பெண்கள் நடனமாடவும், மாத விழாக்களும் நாள் விழாக்களும் நிறைந்துள்ள திருநெல்வேலியில் வீற்றிருந்து அருளும் அருட்செல்வராவர், அவரை வழிபடுவீர்களாக என்று கூறுகின்றார். 10வது பாடலுக்குரிய பொருள்: மருதந்துவரில் தோய்த்த மஞ்சட்காவி ஆடை அணியும் புத்தர்களும் வேட நெறி நில்லாத சமணர்களும் கூறுகின்ற புன்மொழிகளை பயனற்றன என்று நினையுங்கள். எம் தலைவராகிய சிவபெருமான் கண்டார் மனங்களை கவர்கின்ற கொடி விளங்கும் மாளிகையின் நிலா முற்றத்தில் மயில்கள் நடமாட அதனை காண தேவர்களும் வருகின்ற சந்திரன் தவழ்கின்ற திருநெல்வேலியில் வீற்றிருந்து அருளும் அருட்செல்வர் ஆவர், அவரை வழிபடுவீர்களாக. 11வது பாடலுக்குரிய பொருள்: பெரிய குளிர்ந்த சிறந்த தாமரை பூவில் வீற்றிருக்கும் பிரம்மனை போன்றவர்களுமான தாம் விரும்பும் கல்வியினால் மனம் பண்பட்ட சிறந்த வேதங்களை உணர்ந்த அந்தணர்களை உடைய திருநெல்வேலியில் வீற்றிருந்து அருளும் அருட்செல்வரான சிவபெருமானை பற்றி மிகவும் அற்புதமாக இந்த பதிகத்தில் பொருள்கள் அமைந்துள்ளன. அந்த சிவபெருமானை போற்றி பொருந்திய அந்த நீர் நிலைகள் நிரம்பிய அந்த திருநெல்வேலியில் அந்த சீகாழி ஞான சம்பந்தன் பாடிய பாமாலைகளை பாடி பரவசத்துடன் ஆட போக்க முடியாத வினைகளை எல்லாம் அழிந்து போகும். இந்த பதிகத்தை பாடினால் வினைகள் எல்லாம் அழிந்து போகும் என்று அற்புதமாக திருஞான சம்பந்தர் இந்த பதிகத்தை பாடியுள்ளார். இந்த பதிகத்தில் முக்கியமான முதல் வரியிலேயே பொருள் அமைந்திருக்கின்றது. எவையெல்லாம் மருந்துகள் என்றால் மந்திரங்கள்தான் மருந்துகள், அவைதான் நமக்கு முக்தி பேறு அளிக்கும் என்று அற்புதமாக இந்த பதிகத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த சிவாயம் சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்த எளிமையான பதிகங்களை நாம் பயிற்சி பண்ணலாம். திருச்சிற்றம்பலம். இப்பொழுது இந்த திருநெல்வேலி திருப்பதிகத்தை நாம் பயிற்சி பண்ணலாம். இந்த பதிகத்தினுடைய பண் சாதாரி, ராகம் பந்துவராளி. மருந்தவை மந்திரம் மறுமை நன்னெறியவை மற்றுமெல்லாம் அருந்துயர் கெடுமவ நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே பொருந்து தன் புறவி நிற்கொன்றை பொன் சொரிதர துன்று பைம்பூம் செருந்தி செம்பொன் மலர் திருநெல்வேலியுரை செல்வர் தாமே என்று மோரியல்பினர் என நினைவறியவர் ஏற தேரே சென்று தாம் செடிச்சியர் மனைதொறும் பலி கொள்ளும் இயல்பதுவே தொன்று தன் பொழில் நுழைந்தெழுவிய கேதகை போதளைந்து தென்றல் வந்துலவிய திருநெல்வேலியுரை செல்வர் தாமே பொறிகிளர் அரவமும் போலில மதியமும் கங்கை என்னும் நெறிபடு குழலியை சடைமிசை சுலவி வெண்ணீரு பூசி கிரிபட நடந்து நற்கிளிமொழி அவர் மனம் கவர்வர் போலும் செறிபொழில் தழுவிய திருநெல்வேலியுரை செல்வர் தாமே காண்டகு மலைமகள் கதிர்நிலா முறுவல் செய்தருளவேயும் பூண்ட நாகம் புறங்காடரங்கா நடம் ஆடல் பேணி ஈண்டு மாமாடங்கள் மாளிகை மீதழு கொடிமதியம் தீண்டி வந்துலவிய திருநெல்வேலியுரை செல்வர் தாமே ஏன வெண்கொம்பொடும் எழில்திகள் மத்தமும் இள அறவும் கூணல் வெண்பிரைத்தவள் சடையினர் கொல்புலி தோளுடையார் ஆணினல் ஐந்து கந்தாடுவர் பாடுவர் அருமறைகள் தேனில் வண்டமர் பொழில் திருநெல்வேலியுரை செல்வர் தாமே வெடிதரு தலையினர் வேனல் வெள்ளேற்றினர் விரிசடையார் பொடிய நீ மார்பினர் புலியதள்ளாடையர் பொங்கரவர் வடிவுடை மங்கையோர் பங்கினர் மாதரை மையல் செய்வார் செடிபடு பொழில நீ திருநெல்வேலியுரை செல்வர் தாமே அக்குலாம் அறையினர் திரையுலாம் முடியினர் அடிகளன்று தக்கனார் வேள்வியை சாடிய சதுரனார் கதிர்கொள் செம்மை புக்கதோர் புரிவினர் வரிதரு வண்டு பன்முரலும் சோலை திக்கலாம் புகழுறும் திருநெல்வேலியுரை செல்வர் தாமே முந்தி மாவிலங்கலன்றெடுத்தவன் முடிகள் தோள் நெறி தரவே உந்தி மாமலரடி ஒரு விரல் உகிர்நுதியாலடர்த்தார் கந்தமார் தருபொழில் மந்திகள் பாய்தர மதுத்திவலை சிந்து பூந்துரை கமல் திருநெல்வேலியுரை செல்வர் தாமே பைங்கண் வாழறவனை அவனோடு பனிமலரோனும் காணாது அங்கனா அருளென அவரவர் முறைமுறை இறைஞ்ச நின்றார் சங்கனான் மறையவர் நிறைதர அறிவையர் ஆடல் பேண திங்கள் நாள் விளமல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே துவருரு விரிதுகில் ஆடையர் வேடமில் சமணர் என்னும் அவருரு சிறு சொலை அவமென நினையுமெம் அண்ணலார்த்தாம் கவருரு கொடிமல்கு மாளிகை சூளிகை மயில்களாள திவருரு மதித்தவள் திருநெல்வேலியுரை செல்வர் தாமே பெருந்தன் மாமலர் மிசை அயனவன் அனையவர் பேணு கல்வி
திருந்து மாமறையவர் திருநெல்வேலியுரை செல்வர் தம்மை பொருந்து நீர் தடமல்கு புகழியுள் ஞான சம்பந்தன் சொன்ன அருந்தமிழ் மாலைகள் பாடியாடக் கெடும் அருவினையே பெருந்தன் மாமலர் மிசை அயனவன் அணையவர் பேணு கல்வி திருந்து மாமறையவர் திருநெல்வேலியுரை செல்வர் தம்மை பொருந்து நீர் தடமல்கு புகழியுள் ஞான சம்பந்தன் சொன்ன அருந்தமிழ் மாலைகள் பாடியாடக் கெடும் அருவினையே அருந்தமிழ் மாலைகள் பாடியாடக் கெடும் அருவினையே. திருச்சிற்றம்பலம். இவ்வளவு அற்புதமான இந்த பதிகத்தின் உடைய ராகம் ரொம்ப எளிதாக பயிற்சி பண்ணலாம். இந்த சிவாயம் சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல எளிமையான பல பல பதிகங்களை நம்ம பயிற்சி பண்ணலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.